நாம இன்னைக்கு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்றத பார்க்க போறோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் இதனோட கண்டினியூஷன் வரும். இதில் முதல்ல பார்க்க போகிறது என்னன்னா வோல்டேஜ். வாட் இஸ் வோல்டேஜ்? வோல்டேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கரண்ட்னா என்னன்னு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான். ஒவ்வொன்றா பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், அதுக்குண்டான விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் தரேன். கரண்ட்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வோல்டேஜ்னா என்ன? வோல்டேஜ் இஸ் எ ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் விச் டிரைவ்ஸ் த கரண்ட். அதாவது கரண்ட்டை டிரைவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். கரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பேசிக்லேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மூலக்கூறு இருக்கும். அது எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக அது நம்ம ஒயராக இருக்கட்டும், எனி மெட்டீரியல் அதில் ஒரு மூலக்கூறு இருக்கும். அந்த மூலக்கூறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய ஒரு அணு இருக்கும். அந்த ஒவ்வொரு மூலக்கூறுக்குள்ளே இருக்கிற அணுவிலையும் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் சென்டரில் நியூக்ளியஸில் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான் ஷெல்ஸ் இருக்கும். அதாவது அந்த புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ்கள் இருக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரானும் நெகட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கும். அதாவது மைனஸ்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? உள்ளே இருக்கிற புரோட்டான்ஸ் பாசிட்டிவாக சார்ஜ் இருக்கும். நியூட்ரான்ஸ்க்கு எந்த ஒரு சார்ஜும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உள்ளே இருக்கிற புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜும், வெளியில் இருக்கிற ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டக்டர்னா ஒரு ஒயர்னு வச்சுக்கிட்டோம். அந்த ஒயரில் அந்த ஒயர், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒயர் இருக்கு. அதாவது அது ஒரு எந்த மெட்டீரியலாக ஒன்றா இருக்கட்டும், ஒரு ஒயர். அந்த மெட்டீரியலில் இந்த மாதிரி உள்ள ஒரு மூலக்கூறு இருக்கும். அந்த கண்டக்டரில், அதாவது அந்த ஒயரில் நிறைய மூலக்கூறு இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், இந்த புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த கண்டக்டர் எந்த ஒரு சேஞ்சஸையும் பண்ணாது. அது ஒரு கண்டக்டர். ஆனால் அந்த கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறது மூலிமா, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு மூலிமா, ஒரு மூலக்கூறுலேருந்து இன்னொரு மூலக்கூறுக்கு மூவ் பண்ணுறது வைக்கிறது மூலிமா நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால தான் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்கிறோம். நம்ம புரோட்டான்ஸை மூவ் பண்ண வைக்கல, எலக்ட்ரான்ஸை தான் மூவ் பண்ண வைக்கிறோம். அதாவது நெகட்டிவ் சார்ஜை பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நகர்த்துறது. சரி, இப்போ கரண்ட்டு, எலக்ட்ரான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். வோல்டேஜ்னா என்ன சொன்னேன்? வோல்டேஜ் இஸ் எ ஃபோர்ஸ் விச் டிரைவ்ஸ் த கரண்ட். அந்த கரண்ட்டை மூவ் பண்ண வைக்கணும்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து ஒன்றா வரலாம், பேட்டரியிலேருந்து வரலாம், சம்திங் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலிமா வரும். ஸோ அதை ஒரு ஈஸியாக புரிஞ்சிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு வாட்டர் அனாலஜி மூலிமா தெரிஞ்சுக்கலாம். வோல்டேஜ் அதாவது ப்ரெஷர். இந்த அந்த வாட்டர் அனாலஜி மூலிமா பார்த்தீங்கன்னா வோல்டேஜை ப்ரெஷர்னு சொல்லலாம், கரண்ட்டை ஃப்ளோன்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் டிராயிங் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை ஒரு பேட்டரின்னு வச்சுக்கோங்க. கீழே போகிற பைப் லைனை ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த டேங்க் ஃபர்ஸ்ட் டிராயிங் மட்டும் பாருங்கள். இந்த டேங்க்கு ஒரு பேட்டரி, கீழே அந்த டேங்க்லேருந்து கனெக்ட் ஆகி போகிற பைப் லைன் ஒரு ஒயர். இந்த டேங்குக்குள்ளே என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. இந்த வாட்டர் கரண்ட், அதாவது எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பைப் லைனில் ஒரு வால்வ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் அந்த அந்த பேட்டரி இந்த எலக்ட்ரான்ஸ் எந்த ஒரு ஃப்ளோவும் இல்லை. எலக்ட்ரான்ஸ் அப்படியே நிற்கிது. ஸோ எலக்ட்ரான்ஸோடைய மூவ்மெண்ட் இல்லை, அதனால எந்த ஒரு கரண்ட்டுமே இல்லை. ஆனால் இந்த பேட்டரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டேங்க்ல இருக்கிற வாட்டர் ஒரு ப்ரெஷரில் இருக்கும். அந்த ப்ரெஷர் இந்த கேஜில் மானிட்டர் ஆகுதுங்களா? இந்த கேஜில் தெரியுதுங்களா? ஒரு ப்ரெஷர் தெரியுது பாருங்கள், ரெட் கலர் முள். அது எவ்வளோ ப்ரெஷர்
அப்படி இருக்குன்றது நம்மள மானிட்டர் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுதான் வந்து வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் இந்த டேங்க்ல எவ்வளவு பிரஷர்ல இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதை தான் நம்ம எலக்ட்ரிக்கலா வோல்டேஜ்னு சொல்றோம். இந்த பிரஷரை தான் வோல்டேஜ்னு சொல்றோம். இப்போ எலக்ட்ரான் கரண்ட்னு எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணுவீங்க? இது எந்த ஒரு ஃப்ளோவும் இல்லை, இந்த எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட்டே இல்லை. அதாவது இந்த டேங்க்ல தண்ணியோட மூவ்மெண்ட் இல்லை, அதனால எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இல்லாததுனால நம்ம கரண்ட்டை சொல்ல முடியாது. கரண்ட்னா என்ன டெஃபினிஷன் சொன்னோம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த தண்ணி மூவ்மெண்ட் இல்லை, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இல்லை, அதனால நமக்கு கரண்ட்டை சொல்ல முடியாது. அதுவே ரெண்டாவது டிராயிங்ல பாருங்க, இந்த வால்வை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த தண்ணின்ற ப்ரெஷர், அதாவது இந்த வோல்டேஜ் இந்த பைப்லைன் மூலிமா, அதாவது இந்த தண்ணி எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த வால்வை ஓப்பன் பண்ண உடனே வெளியில ஃப்ளோ வருது பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட், இந்த ஃப்ளோ தான் கரண்ட். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்னு ஈஸியா தெரியுதுங்களா? அதுலயே பார்த்தீங்கன்னா இந்த வால்வ் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த வால்வ் தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த வால்வை நம்ம ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டோம், எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃப்ரீயா மூவ் ஆகுது. ஸோ நோ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஒரு தடை தானே. அதுல பார்த்தீங்கன்னா இந்த வால்வை ஒரு பார்ஷியலா மூவ் பண்ணா இந்த எலக்ட்ரானுடைய ஃப்ளோ குறையுமா அதிகமாகுமா? குறையும். அதுதான் டு ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதுலயே இந்த வால்வை நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான், அந்த வாட்டருடைய ஃப்ளோவை தடுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டர் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொன்னோம். இந்த எலக்ட்ரான்ஸோடைய ஃப்ளோவை நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலயமா தடுக்கிறோம். அதனால இந்த ஃப்ளோ கம்மியாகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை கம்மியாக்கணும்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஆட் பண்ணணுன்றது இந்த வால்வு மூலியமா எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வால்வை ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானுடைய ஃப்ளோ குறையும். இதில் இந்த டிராயிங்லேயே பாருங்க, எலக்ட்ரானுடைய ஃப்ளோ இருக்கும்போது வோல்டேஜ் குறையுதா அதிகமாகுதா? அதாவது இந்த வாட்டர் ப்ரெஷர் குறையுதா அதிகமாகுதா? ஃபர்ஸ்ட் டிராயிங்ல ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, செகண்ட் டிராயிங்ல ஃப்ளோ ஓப்பன் ஆகும்போது ப்ரெஷர் குறையுது. அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும்போது வோல்டேஜ் ட்ராப் இருக்க தான் செய்யும், வோல்டேஜ் குறையும். இதை தான் நம்ம ஓம்ஸ் லால சொல்லியிருப்பாங்க. ஓம்ஸ் லாவை பற்றி பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ பேசிக்காக உங்களுக்கு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இந்த டிராயிங்கை வச்சு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல பைப் லைன் கனெக்ட் ஆயிருக்கு, அதில் ஒரு வால்வ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த பைப் லைனில் ஒரு ப்ரெஷர் கேஜ் வச்சுருக்கோம். அந்த டேங்க்ல வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த வால்வை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது இந்த டேங்க்ல இருக்கிற வாட்டர் ப்ரெஷர் இந்த கேஜ் மூலிமா நமக்கு தெரியுது. இந்த டேங்க்ல இருக்கிற ப்ரெஷர் தான் நமக்கு வோல்டேஜ். இந்த டேங்க்ல வர பைப் தான் வந்து கண்டக்டர். இந்த உள்ள இருக்கிற வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ். புரியுதுங்களா? வோல்டேஜ்னா என்ன? வோல்டேஜ் இஸ் எ ஃபோர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். அதாவது இந்த ஹைட்ராலிக் இந்த சர்க்கியூட் மூலிமா, இந்த வாட்டர் டேங்க் சர்க்கியூட் மூலிமா பார்க்க போனால் இந்த தண்ணியோட ப்ரெஷர் தான் வோல்டேஜ். கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்வு ஓப்பன் பண்ண உடனே இதில் இருக்கிற தண்ணி ஒரு ஃப்ளோ வருது பார்த்தீங்களா, அதாவது தண்ணி வெளியே போகுது இல்லையா, அதை தான் நம்ம ஃப்ளோன்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு கரண்ட். ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்வை போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த வால்வை எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி வெளியே போகும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? அடுத்து இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் இருக்கு. நம்ம அந்த பைப் லைன் தான் கண்டக்டர்னு சொன்னோம். இதில் ஒரு கண்டக்டர் அப்படியே கிராஸ் செக்ஷன் மாதிரி போட்டிருக்கோம். உள்ளே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸை பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நகரும் போது அங்கே வந்து ஃப்ளோ, அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு கண்டக்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதாவது கண்டக்டரில் மூலக்கூறு இருக்கும், அந்த மூலக்கூறில் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்ம எலக்ட்ரான்ஸ், அதாவது இந்த அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஒவ்வொரு மூலக்கூறுலையும் அது வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகாது. ஸோ எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும்.
உள்ளே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜும் வெளியில் இருக்கிற ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. எலக்ட்ரிக்கலாக எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு மூலக்கூறுலேருந்து அடுத்த மூலக்கூறுக்கு நகர்த்த வைக்க முடியும். இப்போ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணது, இப்போ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸை பற்றி. இப்போ வோல்டேஜை வந்து நம்ம வந்து என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுறோன்னா வோல்ட் அப்படின்ற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். கரண்ட்டை வந்து ஆம்ஸ் அப்படின்ற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸை வந்து ஓம்ஸ் அப்படின்ற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம்.